திமுக கூட்டணியில் காங்கிரஸ் குழுவினர் கிரீஸ் சோடங்கர் தலைமையில் பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மாநிலங்களவை சீட் ஒதுக்குவது உறுதி செய்யப்பட்டதாகவும் தொகுதி பங்கீடு விரைவில் முடிவு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. திமுக தங்களுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்குவதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழுவினர் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கடந்த நவம்பர் மாதமே அக்கட்சியின் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஸ் சோடங்கர் தலைமையிலான குழுவை அமைத்தது. 3 மாதங்களாக திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் காத்திருந்த நிலையில் இன்று திமுக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி கிரீஸ் சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் குழுவினர் 4 பேர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தனர். அவர்களுடன் திமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை கூறுகையில், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்கள் முதலமைச்சரிடம் ஆலோசித்த பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறது என்றும் ராஜ்யசபா ஒரு சீட்டு கொடுப்பதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார் என்று மேலும் தெரிவித்தார். இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை துவக்கியிருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் கலந்து ஆலோசிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. அது பத்திரிகை முன்னாடி சொல்ல முடியாது. நாங்க கையெழுத்து போடும் போது உங்களை வைத்துக் கொண்டு கையொப்பமிட்டு அதை சொல்லுவோம். கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வந்திருக்கனால இடங்கள் குறைக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. அது உங்களுக்கு குறைக்கணும் கேட்டிருக்காங்களா சார்? இல்ல, அதெல்லாம் நாங்க பேசல. ராஜ்யசபா ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். அதெல்லாம் சதவீதத்தெல்லாம் நாங்க பேசுவோம். எல்லாத்தையும் நாங்க பேசியிருக்கோம். பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்ல. நீங்களும் ஒரு பிரேக்கிங் எடுத்து இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு போடுறதால நிறுத்தணும். இது ஐடியாலஜிக்கல் கூட்டணி, இயற்கையான கூட்டணி. இது ஒரு நம்பிக்கை உள்ள கூட்டணி. இதை யாரும் மீடியால தொலைக்காட்சிகளோ பத்திரிகையாளர்களோ சிதைப்பதற்கோ தவறாக எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டாம். இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டை காக்கும் கூட்டணி, தமிழ் மண்ணை பாதுகாக்கும் கூட்டணி, மதவாதிகளை, மத நல்லிணக்கத்தை விரும்பாதவர்களை விரட்டுகின்ற கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடமில்லை என்று நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மண்ணின் மீது பற்று வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு மீது பற்று வைத்திருக்கிறார். பாஜக போன்ற RSS போன்ற சக்திகளை தமிழ்நாட்டில் விடமாட்டோம். தெளிவாக சென்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கையெழுத்து போடணும்.